இந்த இரும்பு மருந்து விவகாரத்தில் தமிழக அரசு வந்து சரியான உதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து காவல்துறை இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இறப்புகள் சம்பவம் எங்கே குற்ற சம்பவம் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதோ அந்த மாநில போலீஸார் தான் நடவடிக்கை எடுப்பாங்க. இங்கே வந்து அதற்குரிய எல்லா காரியங்களையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அக்டோபர் 1ஆம் தேதி இந்த நிகழ்வு நடைபெற்ற உடனே அங்கிருந்து தகவல் வருது. தகவல் வந்த உடனே நம்முடைய துறை செயலாளர் சம்பந்தப்பட்ட ஆய்வுக்கு உட்படுத்துகிறார். ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அந்த கோல்ட்ரிஃப் என்று சொல்லப்படுகிற அந்த மருந்தில் அந்த சிறப்பில் அதாவது ஒரு டயத்திலின் கிளைகாட் என்கின்ற மருந்து 1% அளவுக்கு கூட குறைவாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் 4% தாண்டிலும் 48% கடந்தும் இருக்கிறதை கண்டுபிடித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் இது தெரிவிக்கப்படுகிறது. இந்த மருந்தில் அதாவது இந்த பேட்சில் தயாரிக்கப்பட்ட மருந்தில் இந்த அளவு என்பது அதிகமாக இருக்கிறது, இது நச்சுத்தன்மை கொண்டது என்கின்ற விஷயம் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுகாதார அலுவலர்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் மருத்துவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது நல்ல மருந்துன்னாங்க. நம்ம இங்கிருந்து இதில் இவ்வளோ கெடுதல் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க நல்ல மருந்துன்னாங்க. ஆனாலும் இங்கே செய்த அந்த பரிசோதனைகளின் அடிப்படையில் வேறு எந்த மாநிலமும் பாதிச்சிடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒடிசா புதுவை போன்ற மாநிலங்களுக்கும் தாக்கீதுகளை அனுப்பி இந்த கோல்ட்ரீஃபில் வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அந்த டிஎன்எம்எஸ்சி என்கின்ற அமைப்பு அந்த மருந்தை நம்ம கொள்முதல் பண்ணுறதில்லை. தனியாரும் யாரும் இதை கொள்முதல் பண்ணி இதில் வந்து பாதிப்புக்குள்ளாக கூடாதுன்னு உடனடியாக தடை விதிச்சிட்டோம். தடை விதிச்சிட்டு மட்டும் இல்லை, 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்தது, 48 மணி நேரத்துக்குள்ளே இவ்வளவும் பண்ணியிருக்கிறோம். 3ஆம் தேதி சம்மந்தப்பட்ட கம்பெனிக்கு ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்தாச்சு. கொடுத்தது மட்டும் இல்லை, நோட்டீஸையும் ஒட்டி 10 நாளுக்குள்ளே அவங்களுக்கு டைம் கொடுத்து சரியான விளக்கம் தரலைன்னா உங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும்ங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கு. நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க விளக்கம் வந்து 12, 13 தேதி வரைக்கும் நேரம் இருக்குது. இதுக்கு இடையில் 7ஆம் தேதியே இந்த மாதிரி வந்து ஒரு நச்சுத்தன்மையுடன் கூடிய இந்த மருந்தை கலப்பு செய்ததற்கு அவர்கள் மேல் குற்ற நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு ஒரு கிரிமினல் நோட்டீஸும் கொடுக்கறதுக்கு போனப்போ அந்த உரிமையாளர் தலைமறைவு. உடனடியாக அவங்க கம்பெனிலையும் வீட்லேயும் நோட்டீஸை ஓட்டிட்டு நடவடிக்கை எடுக்கிறதப்போ தான் மத்திய பிரதேச போலீஸுக்கு நாம் இங்கிருந்து நம்ம காவல்துறை உறுதுணையாக இருந்து அவரை பிடிச்சி கொடுக்குறாங்க. மத்திய பிரதேச போலீஸ் வந்து நேராக போய் பிடிக்கல, தமிழ்நாடு அரசு போலீஸ் தான் அவங்கள போய் பிடிச்சி கொடுத்தது மட்டும் இல்லை, இப்போ தாசில்தார் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை கூட்டு போய் கம்பெனியில் காட்டி அவங்க கையிலிருந்து ஒரு சில ஆவணங்களை கேட்டு பெற்று முழுமையாக இனிமேல் அந்த கம்பெனி இயங்காத வகையில் முழுமையாக வந்து மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. ஸ்டாப் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, இனிமேல் அதனுடைய உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வது, கம்பெனியை முழுமையாக மூடுவது என்கின்ற வகையிலான நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறது. இதுக்கும் இடையில் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த மருந்துகளை ஆய்வு செய்யாத சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் 2 பேரை நேற்றுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற காரணத்தினால் பல்வேறு மாநிலங்களில் ஏற்படவிருந்த உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த மருந்து தடை செய்யப்பட்ட காரணத்தினால் ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது. இன்னொன்று, இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அளவிலான ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான பிரச்சனை. இதை வந்து பூதாகரமாக அரசியலாக்கி வேறு மாதிரி இது வந்து பொது இடங்களில் விவாதிப்பது என்பது சரியான ஒன்றாக இருக்காது. இந்தியாவை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒரு தமிழ்நாட்டிலிருந்து 12,000 கோடியிலிருந்து 15,000 கோடி வரைக்கும் மருந்து ஏற்றுமதியில் வர்த்தகம் என்பது அந்த டிரான்சாக்ஷனில் இருக்குது. 12,000லேருந்து 15,000 கோடிக்குள்ள மருந்துகள் வெளிநாடுகளுக்கு ஏறத்தாழ 100 நாடுகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 397 மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் இருக்குது. இந்த 397 நிறுவனங்கள்லேருந்து ஒரு 100 கம்பெனியிலிருந்து மட்டுமே 12,000 15,000 கோடிக்கு
வர்த்தகம் நடைபெறுகிறது. இது வந்து ஒரு அகில இந்திய அளவிலான பிரச்சனை. இது வேறு நாடுகளோடும் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவ பிரச்சனை. இதை அரசியலாக்கி பொது விவாதங்களில் அதிகமாக விவாதிப்பது என்பது நாகரிகமாக இருக்காது என்பது எதிர்க்கட்சி தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய பிரதேஷ் அரசாங்கம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணதால தான் கைது நடந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோஆபரேட் பண்ணலன்னா அவங்க அந்த உரிமையாளரை கைது பண்ணியிருக்க முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பரிசோதனை பண்ணி உடனடியாக 48 மணி நேரத்தில் கொடுத்த ஆய்வறிக்கையை இது நல்ல மருந்துன்னு சொன்னது மத்திய அரசாங்கம், அது மத்திய பிரதேச அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் தான். இது நீங்கள் அங்கே அந்த கவர்மெண்ட்டில் உங்கள் ரிப்போர்ட்டர்ஸை வச்சு அங்கே கேட்க வைங்க. இப்போ அந்த 48 ஹவர்ஸில் அவங்க இந்த மருந்து சரியானது இல்லைன்னு சொன்னாங்களே, நீங்கள் ஏன் இது சரியான மருந்துன்னு சொன்னீங்கன்னு அங்கே கேட்க வைங்க. இது கேட்க வச்சது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசாங்கத்துக்கு நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எவ்ரி 3 years ஒன்ஸ் எல்லா ட்ரக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் உங்கள் சென்ட்ரல் அந்த டீம் வந்து செக் பண்ணுமாமே, ஏன் பண்ணாமல் இருக்கீங்கன்ற கேள்விகளை நீங்கள் அங்கே முன்வைங்க.